ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடவும் ஒன்று குழுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய வருடங்களை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இறைவாவும் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீதும் ஆட்சியின் ஒளி சுழந்திட செய்தீரே. இப்போது தீயை புனிதப்படுத்தியரிலும் இவ்வாறு பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்டாவதால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா ஆட்சி விழாவுக்கு வந்து சேர வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன. காலங்களும் அவருடையன. மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு என்றென்றும் எக்காலமே ஆமென். மாட்சிக்குரிய காய்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். இப்பொழுது பாஸ்கா பவனியானது தொடங்குகின்றது. சுடரில் இந்த பாஸ்கா திரி கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றது. இயேசுவே இந்த உலகின் ஒளி. இந்த ஒளியை பின்பற்றும் நம் அனைவரும் அவரை போல பிறருக்காக ஒளிர வேண்டும். அருள்பணியாளர் எரியும் பாஸ்கா திரியை உயர்த்தி பிடித்து கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று 3 முறை பாடுவார். ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனுக்கு நன்றி என்று பாடுவோம்.
மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவா உமக்கு நன்றி. மாணவர்களே, இப்பொழுது பாஸ்கா புகழுரை மகிழ்ச்சியோடு பாடப்படுகின்றது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து வந்த இஸ்ரேல் மக்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு இறைவனை போற்றி பாடினர். அவரை போற்றும் நேரத்தில் அருள்பணியாளர் வருடத்திற்கு ஒரு முறை பாடப்படுகின்ற இந்த பாடலை பாடி ஒளியா இறைவனை போற்றுகின்றார். தூதரணி மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெரும் மகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொடித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியால் உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் கனி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொழியால் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கொண்ட இறைவன் தானே திருவுலகின் பேரொழியை என் மீது வீசி இத்திரையின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். என் கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே திருமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார நாம் பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஆதாமினால் வந்த கருணை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு தமது பெயரால் செலுத்தி நமது பெயராலும் செலுத்தி நம் பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு ரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான சம்மரியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது ரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன.
முற்காலத்தில் என் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால்நடையாமல் செங்கடலை காக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அவற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள்வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாவத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடினும் நாம் பிறந்ததால் எப்பயணம் இல்லையே. நீர் என் மீது அருள் கூர்ந்து காட்டிய பருவிறக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க ஆண்டவர் கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்பு மிக்க மீட்பரை அடைந்ததால் ஓ பேறு பெற்ற குற்றமே, ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே. இதோ பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர் தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளிவரும் நாம் மகிழ்வுற இரவும் ஒளிதரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி நமது தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, பாவத்திலே தவறினோருக்கும் ஆசின்மையும் துயருற்றோருக்கும் மகிழ்ச்சியம் அளிக்கின்றது, நம் பதவியை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது மகிழ்ச்சிக்காக அளிக்கும் மாலைப்படி ஏற்றரும் தேனீக்களின் உழைப்பிலான வீடுகளிலிருந்து உருவான இப்பாஸ்கா திரியை புனித திருவை தன் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பணியை நிகழ்த்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தழாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் மொழியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தீனி தந்த மெழுகு உருகுவதால் உயர்மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகிறது. விண்ணுக்கு உரியவை மண்ணுக்கு உரியவையோடும் கடவுளுக்கு உரியவை மனிதனுக்கு உரியவையோடும் இணைத்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம், உமது திருப்பெயரின் மாட்சிக்காக நிர்ணயிக்கப்பட்ட இந்த பாஸ்கா மெழுகுத்திரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணகம் விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எறிவதாக. ஒருபோதும் அறியாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மானிட இனத்தின் மீது அமைதியுடன் ஓடி வீழ்ச்சி என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன
உமது ஊழியத்தானே. கூடாரமாக வான விரிவையும் ரதங்களில் நல்ல மேகங்களைக் கொண்டுள்ளீர். காற்றுகள் உமக்கு கீழ்ப்படிகின்றன. நெருப்பு உமது ஊழியனானே. நீதான் புவியின் முகத்தை உருவாக்கினீர். நீதான் புவியின் முகத்தை உருவாக்கினீர். ஆழ்கடல் அதனிடத்தில் நான் வைத்தீரே. ஆழ்கடலை அதனிடத்தில் நான் வைத்தீரே. ஆண்டவரே உம் பெருமையும் மகிமையும் என்ன. Why?
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்த ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்போது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலியாவிற்கு போய்க் கொண்டிருக்கின்றார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரியிடம் சென்று அவர்களை கலிலியாவிற்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரே அருள்வாக்கு. புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே புனித பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பலவேந்திரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மதலே மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
கொள்ளும் புனித லௌரேஞ்சியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித லாரன்ஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பெப்பத்வா பெசிலித்தம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அஞ்சே சம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித கிரெகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அகுஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அத்தனாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பசிலியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மார்த்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆசீர்வாதப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித லயோலா இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ்குவே சுவாமிநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித வியானி மரிய அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சியன்னா கத்ரீனம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அவேலா தெரேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பதுவை அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அல்போன்சம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தந்தை பியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனோடல் ஏற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூய அவி வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவிகள் ஆகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உமக்கு பிள்ளைகளாக மக்கள் மறுபிறப்படையமாறு இந்த நீரூற்றை உமது அருளினால் புனிதமாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உயிருள்ள கடவுளின் திருமகனாகிய இயேசுவே, உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும் கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும்
இறுதியில் இந்த பாஸ்கா காலத்துக்குரிய கோவிலின் வலப்புறத்தில் இருந்த இந்த பாடல் பாடப்படும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மரணிகள் வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைவதற்கு இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாக கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாமிலிருந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தை வலப்பக்கம் வீட்டிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கி வரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளை தமது அருளால் நாம் நிலை வாழ பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி பாதுகாப்பாராக. ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்படக் கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியால் தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். மேலும் கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியானவரால் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புனித உடலாகவும் அவரது பரிசுத்த இரத்தமாகவும் எங்களுக்கு இவை இந்நாளிலே இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து
எங்கள் ஆண்டவர் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திரு உடல். அவ்வண்ணமே யாவு விருந்தை அருந்திய பின் ஆண்டவர் இயேசு கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்தி வாழ்த்து வைத்து ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி முகப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்டிய திருவிழமானி, இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு அரசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி அடைவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையையும் சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற என் குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாகி வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே
நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளும் வழங்குகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய பெருவிழா நாளிலே இந்த மைய வழிபாட்டிலே நீங்கள் அனைவருமே மோர் இறைவனை ஆராதித்து பாராட்டுகிறேன். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று சொல்லும்போது பாடும்போது எல்லோருமே என்று உரத்த குரலிலே மோர் கடவுளை நன்றியோடு மாற்றிப்படுத்தி ஆசிரியர் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னொரு சிறிய வேண்டுகோள், ஆமேன் 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 என்று நீங்கள் 3 முறையும் பாடும்போது நாம் இன்று சிந்திக்க தந்த சிலுவை அடையாளத்தை வரைந்து உயிர்த்த ஆண்டவரின் உன்னத ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஒரே குரலாக மூவர் கடவுளை ஆராய்ந்து பாடி ஆசிரியர் வேண்டுகிறார். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஒருமுகப்பட்டு வாழவும் உமது பராமரிப்பினை நலமடையவும் தொடர்ந்து எம்மை பராமரித்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஏறக்குறைய 3.5 மணி நேரம் எப்படி கடந்து சென்றது என்று அறியும் ஆசீர்வாதமான அருள் புரிகின்ற ஒரு திருவழிபாடு. அது உங்களால் தான் கைகூடியது. இத்தகைய ஒரு பாசமும் பகிர்வும் இந்த பொன்விழா ஆண்டிலே தொடர செப்டம்பர் 9 நமது பொன்விழா ஆண்டு துவங்குகிறது. இப்போதிலிருந்தே நீங்கள் 640 குடும்பங்களும் இணைந்து இந்த ஆண்டை மாற்றிப்படுத்துவோம். அன்னைக்கு நன்றி கூறுவோம். அவரது புகழை நமது பங்கின் வழியாக எங்கும் பறைசாற்றுவோம். இதில் பங்கு பெற 640 குடும்பங்களையும் நான் பாசத்தோடு பங்கு பெறுங்கள், அன்னைக்கு சேவை செய்யுங்கள். இந்த நமது வாய்த்தளத்தை நமது பங்கை உயர்த்துங்கள் என்று அன்போடு உயிர்த்தாண்டவரின் பெயரால் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் மிகவும் பாசத்தோடும் பணிபுரிந்து பெற்றுள்ளேன். இந்த வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து உயிர்த்தாண்டவரின் சிறப்பு ஆசிரியரை நிறைவு ஆசிரியராக இந்த வழிபாட்டின் சிகர ஆசிரியராக வழங்குகிறேன். அந்த ஆட்சி பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு நல்லாசி வழங்கி தீமைகள் பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காத்துக் கொள்வாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் ஒவ்வொரு நாளும் உங்களை நிரப்பி காத்து வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய புனித பாடுகளின் நாட்களுக்கு பின் பெரும் மகிழ்ச்சியோடு பாஸ்கா விழாவை கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் வந்து சேர அவரது அருள் தொடர்ந்து வழி நடத்துவதாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் தந்தை திருமகன் தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியோடு பாட வேண்டிய கீதம்
அனைவரும் பங்கேற்று பாடி இந்த மைய வழிபாட்டை நிறைவு செய்வோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், உயிர்த்தார். இறைமகன் உயிர்த்தார், உயிர்த்தார். புது வாழ்வழித்தார், அளித்தார். கோவிலுரை மீண்டார், மீண்டார். கிறிஸ்து உயிர்த்தார், உயிர்த்தார். இறைமகன் உயிர்த்தார், உயிர்த்தார். புது வாழ்வழித்தார், அளித்தார். புவியுரை மீண்டார், மீண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.